ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம விஜய் டிவி பிக் பாஸோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். சூப்பரான லவ் கண்டென்ட் ஒன்று போய்கிட்டுருக்கு. லாஸ்ட்டு ப்ரோமோஸ், லாஸ்ட்டு வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தா அன்ஷிதா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து விஷாலோட வந்து கமிட் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து தர்ஷிகா வந்து சௌந்தர்யா கிட்டே வந்து புலம்பிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து ஹோப் கொடுத்து அவங்க ஏமாத்துற மாதிரி இருக்குது. அவங்க ஹோப் கொடுத்து நம்பினா அவங்க தான் ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு. ஆல்ரெடி அவங்க ஹர்ட் ஆனது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு சொல்லிகிட்ருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த அம்மாவோட ரிங்கை வந்து கழட்டி இவங்க வாங்கிட்டாங்க. அது வந்து இவங்க விஷாலுக்கு இவங்க வந்து இவங்களுக்கே பண்ணிக்கிட்டே ஒரு நல்லது தான். ஏன்னா விஷால்ட்டு வந்து டக்குன்னு வந்து மாறிட்டார் அன்ஷிதா கிட்டே. ஸோ இப்போ வந்து அன்ஷிதா வந்து விக்ரம் கிட்டே கமிட் ஆகிட்டாங்க. தர்ஷிகா ஃப்ரீயாக இருக்காங்க. பட் இந்த லவ்வில் வந்து யார் காண்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ணவ் தான். ஸோ அர்ணவ் வந்து என் கூட இவ்வளோ நாள் வந்து லவ்வாக என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து விஷால் கூட பேசுகிறாங்களே, விஷால் கூட கமிட் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காண்டில் இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதை வந்து நேற்று விஷால் கிட்டே வந்து சண்டையும் போட்டிருக்காரு. விஷால் வந்து சொல்கிறாரு, அன்ஷிதா வந்து எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவர் சொல்லவே கிடையாது. பட் அன்ஷிதா கிட்டே சொல்லும்போது நான் அந்த மாதிரி சொன்னேன், அர்ணவ் கிட்டே வந்து நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து திருப்பி பார்க்கும்போது அவர் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லவே கிடையாது. அவர் வந்து நல்லா அன்ஷிதா கிட்டே நல்லா ஒட்டிகிட்ருக்காரு. இந்த லவ் வந்து ஃபைனல் வரைக்கும் போகுமா இல்லை கண்டென்ட் லவ்வா அப்படின்றது அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அன்ஷிதா உண்மையாக இருக்காங்க அப்படின்ற மட்டும் நல்லாவே தெரியுது இந்த ப்ரோமோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது. பட் இவங்க பேர் நல்லா தான் இருக்குது. இவங்க பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.